ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். டெய்லி 30 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட்டு, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த பேசிக்கான இன்புட் மட்டும் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock 8:45க்கு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணுவீங்க. லைவ் மார்க்கெட்டில் இது ஆட்டோ ட்ரேட் நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் ஆட்டோ ட்ரேடிங்னா என்ட்ரி எடுக்கிறது எங்களோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி, கோடிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது நம்ம செட் பண்ணுற டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகையில் நமக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ எங்களோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ், ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எங்கள் டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆல்கோ ட்ரேடிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றின ஒரு பெட்டரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், அது எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தாலும் மறுபடியும் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறமா இதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இது ரிலேட்டட் என்ன டவுட் இருந்தாலும் மெசேஜ் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆனோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை தான் ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி புரோக்கர், சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சிம்பிள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஃபியூச்சரை ஆட் பண்ணி கடைசியாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் சார்ட் கொடுத்துட்டு லைவ் ஃபீட் ஸ்டார்ட், பேக்ஃபில் 30 days. இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட டேட்டா இப்போ இருக்கிறது நவம்பர் மாதம். ஸோ அந்த நவம்பர் மாதத்தோட டேட்டா பார்த்தீங்கன்னா 59,402 லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ 59,400 கால் ஆப்ஷன், 59,400 புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனையும் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். லைவ் மார்க்கெட்டை நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், மார்க்கெட் ஏறுது இல்லை இறங்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டு ஆப்ஷனையுமே கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன் எடுக்கணுமா இல்லாட்டி புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமான்னு நமக்கு ஆல்கோவே டிசைட் பண்ணிக்கும். ஸோ மார்க்கெட் மேலே போகிற மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அந்த சினாரியோவில் கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே கீழே போகிற மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த சினாரியோவில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புட் ஆப்ஷனில் நமக்கு என்ட்ரி எடுக்கும். ஸோ ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். நம்ம ஜஸ்ட் இன்புட் மட்டும் ரெண்டே கொடுத்துருவோம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் வந்து நமக்கு ட்ரேடிங் நடக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு ஆப்ஷன்னா ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணுமா, ஹெட்ஜிங் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ மேலே கால் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எத்தனை லாட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே 20 லாட்ஸுக்கு வந்து ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 35. ஸோ அதையும் அப்டேட் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே தான் வந்து 1 லாட்டா 2 லாட்டா 5 லாட்டா எத்தனை லாட் ட்ரேட் பண்ண நினைக்கிறோமோ அதை இங்கே தான் கொடுப்போம். நம்ம டெய்லி 20 லாட்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போயிடுவோம். ஃபைல், ஸோ ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இந்த ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறமா நம்ம டாரட் அமௌண்ட் வந்து செட் பண்ணணும். இதுக்கு டாரட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே தான் நம்ம டாரட் வைக்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு, நெகட்டிவாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1885 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஓப்பனிங்கில் அந்த கால் ஆப்ஷன் எடுத்தோன்னே கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறினதில் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.